ஏழை தாய்மார்களை ஏமாற்றிய அரசாங்கம். நாங்களும் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இவர்கள் போல நாங்கள் ஏமாற்றல. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். அப்பொழுதே சொன்னோம் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றாங்க. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை முன்னமே நாங்கள் விட்டாச்சு. 2021 அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தி நாங்கள் விட்டாச்சு. எங்களுக்கு பின்னால்தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு திமுக தேர்தல் அறிக்கை 2021 வெளியிட்டாங்க. இப்பொழுது ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எங்களை காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கை வெளியிட்டணும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் அண்ணா திமுக சார்பா 3 முறை தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். 1 மாசத்துக்கு முந்தைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், படிப்படியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். பிறகு முழுமையாக அண்ணா திமுக சார்பா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா இன்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று 297 அறிவிப்புகள் 8 நாளைக்கு முந்தைய அறிவிச்சாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறதுக்கு 8 நாளைக்கு முந்தைய அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சுல. அப்ப யார் காப்பி அடிச்சா? திமுக தானே காப்பி அடிச்சிருக்குது. இன்றைக்கு நாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மக்களிடத்துல சேர்ந்துட்டது, வேற வழி இல்லை. அதை காப்படிச்சுதான் இன்னைக்கு ஸ்டாலின் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்த அறிவிப்புகள் 4 1 பங்கு கூட நிறைவேற்றல.